அன்பு நண்பர்கள், அருமை தோழர்கள், நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் ஜோதிடர் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆணி மாதத்தினுடைய பலாபலன்கள் பார்க்க போகிறோம். ஆமாம், ஒவ்வொரு மாதமும் சூரியனினுடைய மையப்பகுதியாக வைத்து சூரியனுடைய நகர்வுகளை வச்சு நம்ம மாத பலன்கள் பார்த்துன்னு இருக்கோம். இந்த 12 ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதத்தில் சூரிய பகவான் மிதுன ராசியில் சஞ்சாரம் பண்ணும்பொழுது எவ்வகையான பலாபலன்கள் கிடைக்கப் போகிறது, எந்த மாதிரியான சாதகமான பாதக பலன்கள்லேருந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த மாதத்தில் ரொம்ப இந்த ஆணி மாதம் என்பது விசேஷமான மாதங்கள். ஏன்னா உத்தராயண புண்ணிய காலங்களினுடைய கடைசி மாதமான இந்த ஆணி மாதம், அதுவும் பார்த்திங்கன்னா மாதங்களிலே மிகப்பெரிய ஒரு தலையான மாதமாக இந்த மாதத்தை குறிப்பிடுறாங்க. 32 நாட்கள் இந்த மாதத்தில் குறிப்பிடுறது. 15/6/2025 முதல் 16/7/2025 வரை இந்த ஆணி மாதத்தினுடைய ஆங்கில தேதியில் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை திருவோண நட்சத்திரம், தேய்பிறை சதுர்த்தியில் இந்த ஆணி மாதம் உதிக்கிறது அப்படின்றத எடுத்துக்கலாம். பட் இந்த கிரக நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, திருக்கணித பஞ்சாங்கப்படி ஆணி மாதம் 8ஆம் தேதி புதன் பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கும், ஆணி மாதம் 15ஆம் தேதி சுக்கிர பகவான் மேஷத்திலிருந்து ரிஷபத்துக்கும் பயிற்சி ஆகிறாங்க. பட் இந்த மாதத்தில் மிகப்பெரிய ஒரு யோகம் என்னமா வேலை செய்யுது அப்படின்னா, திரிகிரகி யோகம் அப்படின்ற ஒரு யோகம் இந்த மாதத்தில் வேலை செய்யுது. ஏன்னா சூரிய பகவான், குரு பகவான், புதன் பகவான் இந்த 3 கிரகங்களும் சேர்ந்து மிதுன ராசியில் சேர்க்கை பெறதுனால இந்த யோகம் திரிகிரகி யோகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு மகா யோகமாக வேலை செய்யுது. இந்த யோகம் பார்த்தோம் அப்படின்னா மேஷ ராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி, விருச்சிக ராசி, தனுசு ராசி இந்த 5 ராசிகளுக்கும் இந்த ஆணி மாதம் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கொடுக்க போகிறது. மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது, வருமானத்தை அதிகரிக்கிறது, பல நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கிறது. இந்த ஆணி மாதத்தில் வரக்கூடிய இந்த உத்திரம் நட்சத்திரத்தில் சிவாலயங்கள் நீங்கள் போயிட்டு பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு பாவங்களிலிருந்து நீங்கள் விடுபட்டு யோகங்கள் கிடைக்கிறதா ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. கேட்டை நட்சத்திரத்தில் போயிட்டு ஸ்ரீரங்கத்தை வழிபடுறீங்க அப்படின்னா, அந்த திருமஞ்சனத்தில் கலந்துடுறீங்க அப்படின்னா பல செல்வங்களுக்கு யோகாதிபதியாக நீங்கள் மாறக்கூடிய விஷயமும், அதுவும் இல்லாமல் ஆணி பௌர்ணமி மிகப்பெரிய ஒரு யோகமாகவும், இந்த திருச்சி உறையூரில் அந்த மாம்பழம் வச்சு படைக்கிறாங்க அந்த வெக்காளி அம்மனுக்கு, அதை போயிட்டு சம்பூர்ணம் பண்ணுங்கள். திருச்சியிலே மலைக்கோட்டையில் தாயுமான சுவாமிகளுக்கு வாழைத்தார் கொடுத்து இந்த பௌர்ணமியில் சமர்ப்பித்து யோகமாக நீங்கள் மாறுவதற்குண்டான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்தில் நீங்கள் எடுத்துக்கலாம். மேலும் பல யோகங்களை பற்றி 12 ராசிக்கு நம்ம படிப்படியாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஆற்றல் மிகுந்த விருச்சிக ராசி அன்பர்களே, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு காலபுருஷ தத்துவப்படி 8வது ராசி அதிபதி செவ்வாய் பகவான். ஆமாம், ஒரு படையை வழி நடத்தணும், ஒரு சூப்ரேசிங் தன்மை வேணும், ஒரு ஆளுமை திறன் வேணும், ஒரு வீரம் வேணும் அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிபத்தியம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த விருச்சிக ராசியினுடைய தன்மையே அதுதான். வேகம், வீரம், தீரம் எல்லாத்தையுமே ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய அந்த ராசி. எங்கே பிரச்சனை நடக்குது அப்படின்னா, இவங்க இந்த விருச்சிக ராசிக்கு பொதுவாகவே ஆண் பெண் 2 பேருக்குமே இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள் அவ்வளோவா பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வராது. அது அந்த ராசிக்கு உண்டான ஒரு காரகத்துவமே அதுதான். அதை மீறி அவங்க அமைச்சிக்கணும் அப்படின்னா நிறைய அவங்க தன்மைகளை மாறி செயல்படணும். அது காலப்போக்கில் அனுபவம் தான் தீர்மானித்து கொடுக்கும். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆணி மாதம் அவருடைய லக்ன பாவகம் பலம் பெறுது. முதல்ல தான் யார், தன்னுடைய அனுபவம் என்ன, தன்னுடைய திறன் என்ன அப்படின்னு அவர் தெரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த மாதத்தில் கிடைக்கும். பெயர் புகழ்கள் மேலோங்கும். பல பேர்கிட்ட சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை எல்லாமே கிடைக்கும். இவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இந்த ஆணி மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும். சார் பரவாயில்ல, நம்ம ஜெயிச்சிடலாம், நம்ம சாதிச்சிருவோம், நம்ம போகிற பாதை சரி அப்படின்றத முதல்ல தீர்மானிக்கிறதுக்கே உங்களுக்கு அந்த அறிவு புலப்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் செயல்படும். வாக்கு பலம் சரியாக இருக்கும் சார். சொன்ன வாக்கை நிறைவேற்றுருவீங்க. பணம் சரியான நேரத்துக்கு உங்களுக்கு பொருளாதாரம் கரெக்டாக வந்து சேர்ந்துடும். எந்த காரியத்தை பற்றியும் தடை இல்லாமல் நடக்கிறதுக்கு உண்டான சூழல் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். கட்டாயம் சொல்லிடலாம். 2ஆம் இடம் பலமாக இருந்துட்டாலே அந்த ஜாதகன் எல்லா விதத்தையும் சாதிக்கக்கூடிய திறன் பெறான். அது வாக்குஸ்தானமாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி,
எல்லா விதமே அந்த நெறிமுறை நல்ல வழியில் சம்பாதிக்கிறானா கெட்ட வழியில் சம்பாதிக்கிறானா மற்றவங்கள ஏமாற்றி பிழைக்கிறானா இது எல்லாமே பார்க்கக்கூடிய இடம் அந்த 2ஆம் பாவம். அந்த 2ஆம் பாவம் வந்து நன்னெறியோடு சம்பாதிக்கக்கூடிய திறனை கொடுக்குது இந்த மாதத்தில். அப்போ யார் பையும் பிடிங்காமல் யாரையும் அழிக்காமல் நம்மளுக்கு வரக்கூடிய வருமானம் புண்ணிய வருமானமாக வர்றதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்ற விஷயம் சொல்லலாம். பிள்ளைகளால் யோகம் கிடைக்க போகிறது. பிள்ளை செய்யக்கூடிய செயல் உங்களுக்கு மன மகிழ்ச்சி கொடுக்க போகிறது. காதல் சக்ஸஸ் கொடுக்க போகிறது உங்களுக்கு. ஆமாம், அப்போ திருமணம் சார்ந்து எதிர்பார்த்துருக்க கொண்டக்கூடிய தம்பதிகள் வந்து நல்ல மணவாளன் நல்ல மணப்பெண் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை எல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிறது. மெயின் சப்ஜெக்ட்டு தொழில் தான். ஒரு மனுஷனுக்கு மெயின் சப்ஜெக்ட் என்னென்னா தொழில். அந்த தொழில் மட்டும் சரியாக இருந்துச்சு அப்படின்னா எல்லா விதத்துலையும் அவன் ஏற்றம் பெற்றுக்கினே போயிருப்பான். அந்த தொழிலில் மேலும் 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 பொருளாதாரத்தை போட்டு போட்டு முதலீடை போட்டு நஷ்டம் அடைஞ்சிட்டான்னா அவன் வந்து ஏற்றம் பெறதுக்கு ரொம்ப சிரமமாயிடும். பல விஷயத்தை அடிக்ட் ஆகிடும். ஆமாம், தொழில் சரியாக நடக்கலை அப்படின்னா அவன் மது இந்த மாதிரி சில விஷயங்கள் தவறான முடிவுகள் போகிறதுக்கு சான்சஸ் உண்டு. என்னடா எல்லா விதத்துலையும் நம்ம சக்ஸஸ் பண்ணிகிட்டே இருக்கிறதுக்கு நிறைய முயற்சி பண்ணுறோம், நம்ம முயற்சியே சரி வர மாட்டேங்குது. அப்போ 3ஆம் இடம் ஒரு மனுஷனுக்கு சாதகமாக இல்லை அப்படின்னா அவன் என்ன தான் முயற்சி பண்ணாலும் மேலே போக முடியாது. அப்போ முயற்சி சரியாக இருக்கணும் அப்படின்னா 3ஆம் இடம் சரியாக இருக்கணும், 3ஆம் இடம் பலமாக இருக்கணும், இல்லை 3ஆம் இடத்துக்கு வீடு கொடுத்த அதிபதி நல்லா இருக்கணும், இல்லை 3ஆம் இடம் இருக்கக்கூடிய கிரகம் நட்சத்திரம் வாங்கிய சாரம் நல்லா இருக்கணும், இல்லை 3ஆம் இடத்தினுடைய தசை உங்களுக்கு பாக்கிய தசை அமையணும், யோக தசை அமையணும். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த முயற்சி வந்து மெய்வருத்த கூலி தரும். அப்படின்னா ரொம்ப நாளாக எடுத்துருக்கக்கூடிய முயற்சி இந்த தொழிலில் வெற்றி பெறுவதற்குண்டான சூழ்நிலை இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும். 10ஆம் இடத்தில் பாவி இருப்பது நல்லது. 10ஆம் இடத்துல இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா செவ்வாய் பகவானும் கேது பகவானும் சேர்ந்துருக்கிறாங்க. இந்த உலோகத்தால் செய்யக்கூடிய தொழில், இந்த தாமிரம் பித்தளை ஈயம் இந்த மாதிரி உலோகப் பொருட்களால் செய்கிறாங்க. தொழில் ரீதியான வருமானங்கள் ஏற்றம் கிடைக்கும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த அறநிலைத்துறையோடு சம்மந்தப்பட்ட இந்த கோயில் பணிலாம் செய்கிறாங்க இல்லையா, அந்த தேர் செய்கிறாங்க, இந்த துவஸ்கம்பம் செய்கிறது, அந்த விக்கிரகங்கள் செய்கிறது, இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஈடுபடக்கூடிய அந்த தொழில் சார்ந்த சிந்தனை உள்ளவர்கள், அதுவும் பார்த்தோம்னா அந்த சிற்ப சிலையோடு தொழில் பண்ணுறவங்களுக்கு பல யோகங்கள், பல வருமானங்கள், வேலை வாய்ப்புகள், வேலையில் வந்து மதிப்பு மரியாதை, ரெஸ்பெக்டட் பர்சன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். சில இடத்துல பார்த்திங்கன்னா திடீர்னு உயரமான சிலை வைக்கிறாங்க, 70 அடி 72 அடி, அந்த மாதிரி சூழ்நிலைகள் வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள்லாம் கிடைக்கும். வேலையில் வந்து பலம் உண்டு சார் உங்களுக்கு. தொழில் மேன்மை அடைகிறது, வருமானங்கள் மேன்மை அடைகிறது, குடும்பங்கள் விருத்தி அடைகிறது. இது எல்லாமே இந்த மாதம் விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு மாதமாக அமைகிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, விருச்சிக ராசி எங்கே சார் கவனமாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று வருது இல்லையா. எப்பயுமே 2ஆம் அதிபதி 8ல் இருக்கானே சார், சூரியன் 8ஆம் இடத்துக்கு போகிறானே, புதன் 8ல் இருக்கானே அப்படின்ற மாதிரி விஷயம் வருது. அப்படின்னாலும் இந்த இடத்துல 8ஆம் இடம் பலமாகுது. ஏன்னா புதன் வந்து ஸ்தான பலம் பெறுகிறாரு. அப்போ குரு புதன் சூரியன் எல்லாமே என்ன பண்ணுது, திரிக்கிரக யோகம் உண்டாகி போச்சு. அப்போ கண்டிப்பாக ரகசிய அறிவுகள் வேலை செய்யும். அப்போ விஞ்ஞானிகள், ஆற்றல் துறையில் இருக்கிறவங்க, ஒரு பெரிய அதிகாரத்துறையில் இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ் டிஎஸ்பி கலெக்டர் இந்த மாதிரி உத்தியோகத்துறை, சிறைச்சாலை வார்டன்ஸு, அப்போ போலீஸ் துறையில் இருக்கிறவங்க, மிலிட்ரி, இது இந்த அதிகாரத்துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே இந்த ஆணி மாதம் யோகமாக வேலை செய்யும். தைரியமாக சொல்லலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 8ஆம் இடம் பலம் பெற்றவன் ஜாதகன் மிகப்பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்தவன், விஞ்ஞானி, ஆராய்ச்சியாளன், பல சாஃப்ட்வேர்களை உருவாக்குபவன். அவன் தான் பல பல புது புது கண்டுபிடிகளை உருவாக்குவான். அவனுக்கு ஷார்ப் மைண்ட் இருக்கும் எல்லா விதத்தையும். ஆனால் இன்னொரு சைடில் பார்த்திங்கன்னா லைஃப் கேரியர் வந்து ஸ்பாயில் ஆகிடும். அப்போ ஒரு விஷயத்தை இழந்தால் தான் இன்னொரு விஷயம் கிடைக்கும். அப்போ அந்த 8ஆம் இடம் பலம் பெறுது அப்படின்னா அவன் வந்து புத்தக வரலாறுகளில் இடம் பிடிக்க போகிறான் அப்படின்ற ஒரு விஷயந்தான் முதல்ல உருவாகும். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தொழில் சார்ந்தும், உங்களுடைய பெயர் புகழ் சார்ந்தும், வருமானம் சார்ந்தும், ஆமாம், பிள்ளைகள் புத்திரர்கள் குலதெய்வம் சார்ந்தும் எல்லா விதத்துலையும் யோகம் கிடைக்கப் போகிறது. வாழ்க வாழ்க வாழ்க.